வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நீங்க கார்ல அதிகமா டிராவல் பண்ணுவீங்க, பைக் டிராவலிங் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நிறைய கேஜெட் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன கேஜெட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் கார் பேஸ் பண்ணி தான் வருது. ஆக்சுவலா நீங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏசி எல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பீங்க. அதே போல ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீங்க எங்கேயாச்சும் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஜெட். இது ஒரு ஃபோல்டபிள் சேர். எங்கேயாச்சும் போனீங்கன்னா கார்ல ஈஸியா எடுத்து போட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா எடுத்துட்டு போக முடியுது. ஹேண்டில் பண்றதுக்கு டாப்லயே ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போட்டு உட்காந்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஓபன் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. ஜஸ்ட் இதை மட்டும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நாலு பக்கமே பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகி வர மாதிரி ஒரு செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்லயுமே இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூல்ல எல்லாம் உட்காருங்க அப்படின்ற பட்சத்துல நல்லாவே வந்து லோடு வந்து தாங்குது. இந்த ஸ்டூலோட மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஒன்ஸ் நீங்க எங்கேயாச்சும் போறீங்க, யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா வந்து இதை ஃபோல்டு பண்ணிட்டு கார்ல எடுத்து வச்சு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். லோட் அப்படின்னு பார்க்கும்போது 90 kg வரைக்குமே வந்து இதுல லோடு வந்து கொடுக்க முடியுது. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்ச்சஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. 18 inch நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 700 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. அதே போல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, சின்ன சைஸ்ல வாங்கணும் அப்படின்னா 12 inch அவைலபிள் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து 600 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் ஒரு லோ பிரைஸ்ல நல்ல ஒரு குவாலிட்டியோட 1 year வாரண்டியோட ஒரு வயர்டு இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா போட்டோட பேஸ் ஹெச் 152 நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கான ரீசன் இதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 3.5 பின் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் இருக்கனால நீங்க பாக்கெட் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல செம்ம கம்ஃபர்டபுளா வந்து இருக்கு. ரெண்டாவது இதுல யூஸ் பண்ணிருக்க கேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நைலான்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது அவ்வளோ சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து டேமேஜ் வந்து ஆகாது. அண்ட் இதுல டேங்கிள் ஃப்ரீ கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கசக்கி எல்லாம் தூக்கி பேக்ல எல்லாம் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிக்கலே இல்லாம வந்துடும். கண்ட்ரோலுக்கு ஒரே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் அட்டன் பண்றது கட் பண்றது வந்து இதுலயே பண்ணிக்கலாம். இதுல இன்பில்ட் மைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா நீங்க காலுமே வந்து பேசிக்கலாம். காலோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர் வந்து மெட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பாடி சப்போஸ் கீழே எல்லாம் விழுந்தது அப்படின்னா ஸ்பீக்கருக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. இதுல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. உங்க இயருக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நீங்க பாட்டெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அதோட செப்பரேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே போல நீங்க பேஸ் எதிர்பார்க்குறவங்களா இருந்தா கூட பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப்பான பேஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 year வாரண்டியோட 500 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரீசன்ட் டேஸ்ல நம்ம சேனல்ல பெரிய லெவல்ல வீடியோஸ் என்னால போட முடியல. ஸோ அதுக்காக ஒரு சாரி கேட்டுக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போகாதனால சரியா அதுக்கு வியூஸும் போல. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம சேனல்ல கண்டினியூ வீடியோ போட ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய வெயிட்லெஸ் மொபைல் ஸ்டாண்ட் தான் வந்து பார்க்க போறோம். நார்மலா மொபைல் ஸ்டாண்ட் ஒரு சைடுல தான் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சைடுல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே தோணும் ஏன் 3 இருக்கு, 1 கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடும் ஒரு ஆங்கிள் வந்து இருக்கு. ஒரு சைடு மொபைல் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே போல இன்னொரு சைடு மொபைல் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா பெண்டா இருக்க மாதிரி இருக்கும். அதே போல இன்னொரு சைடு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணிருக்கனால பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கனால பேக்ல எல்லாம் வச்சு ஈஸியா எங்க வேணாலும் எடுத்துட்டு போக முடியுது. இதுல நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன மொபைல்லாம் ஈஸியா வந்து வைக்க முடியுது. ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா S22 Ultra வந்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா வைக்கும்போது தான் வருது. பட் ஹரிசான்ல எல்லா டைப்பான மொபைலையும் பெருசோ சின்னதோ இதுல வந்து ஈஸியா வச்சுக்க முடியுது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 85 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாண்டோட பிரைஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்னோட லோக்கல்லே 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கலாம் உங்க லோக்கல் ஷாப்லேயே கிடைச்சா கூட ஈஸியா அவைலபிள் இருந்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் முன்னாடி அமேசான், பிளிப்கார்ட்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இப்போ ரீசெண்டா கரண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு பார்க்கறது
பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அதுல போய்கிட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை ஈஸியா ஆஃபர்லயே பை பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட், நீங்க அதிகமா டிராவல் பண்ணுவீங்க, ட்ரக்கிங் போறவங்க, அதே போல நைட் டைம்ல அதிகமா ரைட்ஸ் போறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கேஜெட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா பாக்குறதுக்கு டார்ச் லைட் மாதிரி தான் இருக்கும். ஒரு யூஸ் சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாக்ஸ்குள்ள இந்த ஒரு கேஜெட் யூசர் மேனுவல் அண்ட் குட்டி ரோப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இதோட குவாலிட்டி, நீங்க கீழே போட்டா கூட பெரிய லெவல்ல வந்து டேமேஜ் ஆகாது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல வாட்டர் ப்ரூஃபாவுமே இருக்கு. நீங்க மலையில நினைஞ்சிடுறீங்க இல்ல தண்ணி ஏதாச்சும் மேல பட்டுருது அப்படின்னா கூட இந்த ஒரு லைட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதோட யூஸ் நார்மலா நீங்க வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ட்ரக்கிங்லாம் போறவங்களா இருந்தீங்கன்னா இதுல மல்டி கேஜெட் இருக்கனால நீங்க மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். வெளியில காட்டுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் போறீங்க அப்படின்ற பட்சத்துல டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா காம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஃபிளாஷ் லைட்டுமே இருக்கு. நார்மலா நீங்க வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெளில போறீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா 3 டிஃபரன்ஸ் மோட் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் பட்டனை வந்து பிரஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லா பவர்ல வந்து லைட் எரியுது. ஸோ லைட்டோட வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அண்ட் ரெண்டாவது மோடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு கொஞ்சம் டிம்மா எறிகிற ஃபீல் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் மூணாவது எஸ்ஓசி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு கொஞ்சம் பிளிங்காய் எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்து ப்ரெஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப்பில் இருக்க அந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணிருப்போம்ல, ஸோ அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஏதாச்சும் ஃபயர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஃபயர் பண்ணிக்க முடியுது. நார்மலாக இந்த லைட் செப்பரேட்டாக வந்து இருக்கும். பட் இதில் டார்ச்சரையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணால் லைட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதே போல் க்ளோஸ் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு வந்து டார்ச் லைட் வந்து ஒர்க் ஆகும். சார்ஜ் போடுறதுக்கான யூஎஸ்பி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டருக்கு சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல இந்த லைட்டருக்கு க்ளோசர் இருக்கனால இது வாட்டர் ப்ரூஃபாவுமே இருக்கு. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். அதே போல் ஃப்ளாஷ் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூவா. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 300 தடவை இதை சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 850 ரூபா பிரைஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அதிகமாக டிராவல் பண்ணுவீங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் டார்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு காம்பாக்டாக ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட், உங்களோட ரூம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுவும் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹெக்ஸாகனல் 3D மிரரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு வால் ஸ்டிக்கர் தான். உங்களோட வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. அக்ரிலிக் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்கும்போது என்னடா கிளாஸ் இது மேட் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு தோணும். மேலே உள்ள ஸ்டிக்கரை மட்டும் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பலன்னு தெரியும், ஒரு மிரர் ஃபீல் வந்து இருக்கும். அண்ட் பேக் சைடில் உள்ள இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரை நீங்கள் பிரிச்சுட்டு ஈஸியாக உங்கள் வாலில் வந்து நீங்கள் ஒட்டிக்க முடியும். இது ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்கனால நிறையா டிசைன் வந்து அவைலபிள் இருக்குது நெட்டில். நீங்கள் எந்த டிசைன் வேணும்னாலும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு பதிலாக ஸோ இது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட ரூம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னா இந்த கேஜெட்டை ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 275 ரூபா பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு பார்த்த இந்த கேஜெட்ல உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.